Praise the Lord. Welcome to episode 27 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? நாணய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. உன் வாய் அல்ல புகழ்ச்சியாலே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கண் கனமும் மனன் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ விரண்டினும் பாரமாம். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்குரமுள்ளது. பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகத்தை காட்டிலும் வெளிப்படையாக கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அளிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இதும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களுக்கு தித்திப்பாயிருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்தந்துப்பமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உடற்கருத்தான் ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்திலுள்ள சகோதரனும் சம்பகத்திலுள்ள அயாளனை வாசி. என் மகளே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானமாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், வேதைகளோ நெருங்கப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள். ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். அரைமழை நாளில் ஓயாத ஒழுக்கம் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரும்பை இரும்பு கருக்கட்டும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அத்தை மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தண்ணீரின் முகத்துக்கு முகம் உக்கிரிக்கும் போல மனுஷனின் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். பாதாளமும் அறிவும் திருப்தியாக்கிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாக்கிறதில்லை. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு குணமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியோ சோதனை. மூடனை உடலின் போக்கும் உலக்கையினால் நோயாக
குட்டி நானும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறை தோன்றும் நிலைத்திருக்குமோ? புல் முளைக்கும் பட்சிலைகள் தோன்றும். மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கராக்கள் வயல் வாங்கத்தக்க கிராயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போகுமானபடி இருக்கும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1 27 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்கள் பேர் எப்போவுமே வந்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you tomorrow in another video. Bye bye. Thank you for watching. Bye bye.